காலேஜ் டைமிங் முடியறதுக்கு முன்னாடி காலேஜ்லேருந்து கிளம்புறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? நான் இங்க 100 டேஸ்ல அத எஃப் பில்ட் பண்றோன்ற சேலஞ்சில இன்னைக்கு டே 51. காலையில சரியான தூக்கம் 4:30 மணி பக்கம் தான் எழுந்தேன். சரி எழுந்த உடனே ஒரு வெயிட் செக்கப் போடலான்னு பார்த்தா, ஓகே 63 தான் இருந்துச்சு. பரவால்ல. சாப்பிட உக்காந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்ச கையோட என்ன பண்ணியிருப்பேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். மல்லாக்கா படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 6:30 மணி பக்கம் எழுந்து அறக்க பறக்க காலேஜ்க்கு ரெடி ஆயிட்டு காலேஜுக்கு கிளம்பியாச்சு. காலேஜ் போனோனே ஃபர்ஸ்ட் 2 பீரியட் சரியான தூக்கம். நல்லா தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் 3வது பீரியட் எழுந்தா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கிளாஸ் டைம்ல தூங்கியே இருப்போம்ன்ட்டு 3வது பீரியட் கட்டு. மீன்வைல் அந்த கேப்ல என் ஃப்ரெண்டு ஒரு கவிதைய காட்டுனாங்க. அந்த கவிதைய படிச்ச உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்டின்னா, "நீ எவ்ளோ வலியில இருந்திருந்தன்னா அந்த கவிதைய எழுதியிருப்ப" அப்டின்ற மாரி இருந்துச்சு. அப்டியே ஈவினிங் போல இவனுங்கலாம் விளையாடிட்டு இருந்தானுங்க. நானும் போய் கொஞ்ச நேரம் பால போட்டு விளையாடிட்டு இருந்தோம். தப்பா நினைக்காதீங்க. கிரிக்கெட் பால் இருக்குல்ல, அத போட்டு தான் விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன கரெக்ட்டா 3:45க்கு காலேஜ்லேருந்து கிளம்பியாச்சுங்க. கொஞ்சம் அறக்க பறக்க கிளம்புனதால போற வழியிலேயே ஒரு பஸ்ஸ மடக்கி அதுல ஏறியாச்சு. அதனால ஒரு 5:40 கிட்டயே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோனே கொஞ்ச நேரம் ஒரு குட்டி நேப் எடுத்துட்டு ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணிட்டு, அப்பதான் எங்க மாமா கால் பண்ணாரு. "சாப்பாடு குடுத்து விட்டுருக்கேன். போய் வாங்கிக்கோ" அப்டின்னாரு. அதனால நேரா பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி, பஸ் வந்தோனே சாப்பாடு வாங்கிட்டு வந்து வீட்ல வந்து சாப்பிட்டு என்ன இருக்குன்னு பார்த்தா, பிரியாணிங்க. அருமையான பிரியாணி. அத சாப்ட்டு அப்டியே மல்லாக்கா படுத்து தூங்கிட்டேன். ஜாலியா இருங்க. நாளைக்கு பார்ப்போம்.